இஅ்திகாஃப் இருக்கின்ற மனிதருக்கு ஹஜ்ஜு உம்ரா 2 செய்த கூலிகள் வழங்கப்படுகின்றது என்கின்ற தகவலோடும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், என்னுடைய அடியான் எனக்கு மிக விருப்பமான அமலை செய்து என்னுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அவனுடைய அமலை மேற்கொள்ளுகின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அன்புக்குரிய நேயர் பெருமக்களே, அல் கௌசியா மீடியாவின் அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் இஅ்திகாஃப் என்றால் என்ன, இஅ்திகாஃப் இருப்பதனுடைய கூலி எவ்வாறு கிடைக்கப்பெறும், இஅ்திகாஃப் இருப்பது எப்படி என்பது குறித்து நாங்கள் பார்க்கலாம். வாருங்கள். இஅ்திகாஃப் என்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது உங்களுடைய மனைவியுடன் உங்களுடைய குடும்பத்தார்களுடன் நீங்கள் நடந்து கொண்டுகின்ற ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். உங்களுடைய மனைவியோடு நீங்கள் சேர வேண்டாம் இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது என்கின்ற விடயத்தை சொல்லுகின்றான். அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை வலியுறுத்தியும் அதை செய்தும் காட்டியிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுடைய மாதத்தின் ஆரம்ப 10 நாட்களிலும் இஅ்திகாஃப் இருந்த செய்திகள் இருக்கின்றது. நடுப்பகுதியான 10 நாட்களிலும் இஅ்திகாஃப் இருந்த செய்திகள் இருக்கின்றது. ஆனால் பிற்காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுடைய இறுதி 10 நாட்களில் தான் பெருமானார் இந்த உலகத்தை விட்டு மறையும் வரைக்கும் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்று ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய மனைவிமார்களும் பெருமானாரோடு சேர்ந்து இஅ்திகாஃப் இருந்த செய்திகளும் ஹதீஸ்களினூடாக நமக்கு கிடைக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் குடும்பத்தோடு தோழர்களோடு தனிமையிலே இஅ்திகாஃப் என்கின்ற இபாதத்தை செய்யலாம். இஅ்திகாஃப் என்கின்ற அமல் பள்ளிவாசலில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனை இருக்கின்றது. பள்ளிவாசலில் தான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும், வேறு எங்கும் இஅ்திகாஃப் இருக்க முடியாது. இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது ஜும்ஆ தொழப்படுகின்ற வெள்ளிக்கிழமையிலே வெளியேறி சென்று ஜும்ஆவிலே கலந்து கொள்ளுகின்ற தேவை இல்லாத அளவுக்கு ஒரு ஜும்ஆவுடைய பள்ளிவாசலிலே நாங்கள் இஅ்திகாஃப் இருந்து கொண்டால் மிக நீண்ட நாட்களுடைய இஅ்திகாஃபுடைய அமலை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அந்த நல்ல தகவலை நாங்கள் அறிகின்றோம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஅ்திகாஃப் என்றால் என்ன? மொழிபெயர்ப்பை பார்த்தோம் என்றால் தடுத்தல் என்று அர்த்தம். எதை விட்டும் தடுக்க பெற வேண்டும் என்றால் தேவையற்ற விடயங்கள், தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை விட்டும் தடுக்கப்பட வேண்டும். அதே போன்று பாவமான காரியங்கள் முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது ஒரு மனிதன் பேண வேண்டிய ஒழுக்கங்கள், பள்ளிவாசலினுடைய ஒழுக்கங்களை முக்கியமாக பேணிக்கொள்ள வேண்டும். இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது வீண் பேச்சுக்களை எவ்வாறு விடுவாரோ அதே போன்று பள்ளிவாசலில் நாங்கள் வளமையாக இருப்பதை விட மிக பேணிக்கையான முறையிலே இஅ்திகாஃப் இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இஅ்திகாஃப் இருப்பதற்கு நாடிய ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பம் வெளியிலே வீட்டிலே ஒரு தேவையாக இருக்கின்றது, தன்னுடைய குடும்பம் தேவைப்பாட்டிலே இருக்கின்றது. குடும்பத்தினுடைய வருமான தேவை, குடும்பத்தினுடைய உணவு வழங்குதல், ஏனைய மருத்துவ விடயங்கள் இவையெல்லாம் தேவை இருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் அவருடைய இஅ்திகாஃபை மேற்கொள்ள முடியாது. வாஜிபான விடயங்கள் வெளியிலே இருக்கின்ற பொழுது பள்ளிவாசலிலே அந்த வாஜிபான காரியங்களை விட்டுவிட்டு இஅ்திகாஃப் இருக்க முடியாது என்கின்ற தகவலையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இஅ்திகாஃப் இருக்கின்ற ஒரு மனிதர் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய திரு பொருத்தத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையையும் நாடியவராக மாத்திரமே இருக்க வேண்டும். இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய ஒருவர்
அல்லாஹுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்துவதற்காக வேண்டியே இஅ்திகாஃப் என்கின்ற வணக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்து தந்தார்கள் நமக்கு. அதே போன்று இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது ஜுனுபாகினால், அதாவது ஸ்கலிதமாகினால் இஅ்திகாஃப் முறிந்துவிடும். அவர் மீண்டும் பள்ளியை விட்டும் வெளியேறி செல்லுவது வாஜிபாக இருக்கிறது. பள்ளிக்குள்ளே ஸ்கலிதமாகிய ஒரு மனிதர் தரிபட்டிருப்பது ஹராமாக இருக்கின்றது. இது பொது சட்டம். இஅ்திகாஃப் இருப்பவருக்கு மாத்திரமல்ல, பொதுவாக ஒரு ஆணோ பெண்ணோ தன்னுடைய ஸ்கலிதமாகி, அதாவது முள்குடைய அந்த குளிப்பை கடமையாகி இருக்கின்ற நேரத்தில் ஒரு பெண்ணும் தான் ஒரு ஆணும் தான் இஅ்திகாஃப் இருப்பது, பள்ளிவாசலில் நுழைவது, பள்ளிவாசலை கடந்து செல்வது கூடாத ஹராமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அதே போன்று இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது நாங்கள் அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆனை அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது துஆக்களிலே அதிகமாக ஈடுபட வேண்டும். இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது அதிகமாக ஸலவாத்து சொல்லுவதில் ஈடுபட வேண்டும். இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபாரிலே ஈடுபட வேண்டும். ஏனென்று சொன்னால் இஅ்திகாஃபை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதர் ரமலானுடைய மாதத்தில் இஅ்திகாஃப் இருப்பாராக இருந்தால், ரமலானுடைய 30 நாட்களில் ஏதாவது ஒரு 10 இஅ்திகாஃப் இருப்பாராக இருந்தால் அவருக்கு 2 ஹஜ்ஜுகள் செய்த நன்மையும் 2 உம்ராக்கள் செய்த நன்மையும் எழுதப்படுகின்றது, அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அதே போன்று இஅ்திகாஃப் இருக்கின்ற மனிதருக்கு ஹஜ்ஜு உம்ரா 2 செய்த கூலிகள் வழங்கப்படுகின்றது என்கின்ற தகவலோடு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், என்னுடைய அடியான் எனக்கு மிக விருப்பமான அமலை செய்து என்னுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அவனுடைய அமலை மேற்கொள்ளுகின்றான் என்றால், அவன் பேசும் பேச்சாக, அவன் பிடிக்கும் கரமாக, அவன் செவிமடுக்கும் செவிப்புலனாக, அவன் பார்க்கும் பார்வையாக நான் மாறிவிடுகின்றேன். அவன் எது கேட்டாலும் நான் உடனடியாக அங்கீகரித்து அவனுக்கு வழங்குவேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே இஅ்திகாஃப் இருக்கின்ற நாங்கள் பல கோணத்திலே கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இஅ்திகாஃபை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருடத்தின் எந்த மாதத்திலும் இருக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள், செய்தும் காட்டியிருக்கின்றார்கள். அது பொதுவான ஒரு சுன்னத்தான இஅ்திகாஃபாக அமையும். ஆனால் இஅ்திகாஃப் ரமலானுடைய இறுதி 10 நாட்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் செய்து வந்த, அவர்கள் மறையும் வரைக்கும் செய்து வந்த ஒரு அமல் ரமலானுடைய இறுதி 10 இஅ்திகாஃப் பள்ளிவாசலிலே தரித்திருப்பது, அனைத்து விதமான தேவையற்ற விடயங்கள் பேச்சுக்களை விட்டும் தவிர்ந்திருப்பது, தன்னை தடுத்து கொள்வது. அதே போன்று ஹாலிக்காகிய அல்லாஹுக்கு அவனுடைய செயற்பாடுகளுக்கு நாங்கள் நம்மை அர்ப்பணிப்பது ஒரு முயற்சி இஅ்திகாஃப். படைப்புக்களுடைய ஷுகுலாத்துகள், படைப்புக்களுடைய தொடர்பாடல்கள், படைப்புக்களுடைய தேவையற்ற தொடர்பாடல்கள் அனைத்தையும் விட்டு அல்லாஹு தஆலா படைப்பாளனுக்காக வேண்டி தங்களை ஒதுக்கி கொள்கின்ற ஒரு அமல்தான் இஅ்திகாஃப் என்று சொல்லப்படுகின்றது. இந்த இஅ்திகாஃபை பல கோணத்திலே நாங்கள் அவதானிப்பது அவசியம் என்பதை வலியுறுத்துகின்றோம். அதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானிய சகோதரர்களே, இஅ்திகாஃப் இருக்கின்ற பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்களில் ஒன்றுதான் பள்ளிவாசலுக்குள்ளே நாங்கள் சுத்தத்தை பேணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஅ்திகாஃப் இருப்பதனுடைய நேரம் குறிப்பிடப்பட்டதல்ல. ஒரு வினாடியேனும் இஅ்திகாஃப் இருக்கலாம், ஒரு வருடமேனும் இஅ்திகாஃப் இருக்கலாம். இஅ்திகாஃபுக்கு எந்த ஒரு வரையறையும் கிடையாது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஅ்திகாஃப் இருக்கின்ற ஒரு மனிதர் அவர் வாரக்கணக்கிலோ மாதக்கணக்கிலோ அல்லது ஒரு நாளோ அவர் இஅ்திகாஃப் இருந்தால் உண்ணுகின்ற தேவை ஏற்படும், உறங்குகின்ற தேவை ஏற்படும். உண்ணுகின்ற பொழுது உண்டுவிட்டு அதனுடைய எச்சங்களை நாங்கள் வளமை போன்று செய்யாமல் பள்ளிவாசலினுடைய நலாஃபத், அதாவது சுத்த விடயங்களை கவனித்துக் கொள்வது அவசியமாக இருக்கின்றது. அதே போன்று உறங்குகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய படுக்கை அறையில் உறங்குவதை போன்று உறங்காமல் பள்ளிவாசலுக்குள் உறங்குகின்றோம், அல்லாஹுடைய மாளிகைக்குள் உறங்குகின்றோம். பல மக்கள் சுஜூது செய்யக்கூடிய, பல நல்லடியார்கள் சமூகம் தரக்கூடிய இடமாகிய பள்ளிவாசலுக்குள், மஸ்ஜிதுக்குள் நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற உணர்வோடு அதபை பேணிக்கொள்ள வேண்டும், ஒழுக்கத்தை பேணிக்கொள்ள வேண்டும்.
அதே போன்று இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மனிதர் நோன்பாளியாகத்தான் இருக்க வேண்டுமா என்றால் கிடையாது. ஆனால் ரமலானுடைய கடமையான நோன்பை விட்டுவிட்டு பள்ளிவாசலுக்குள்ளே இஅ்திகாஃப் இருக்கின்ற சுன்னத்து முஅக்கதாவாக்கப்பட்ட ஒரு செயலை செய்வது கூடாத காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். பள்ளிவாசலுக்குள் நாங்கள் இஅ்திகாஃப் இருக்க நாடினோம் என்றால் ஜும்ஆ தொழுகை நடக்கக்கூடிய பள்ளிவாசல், நம்முடைய ஊரிலே ஜும்ஆ தொழுகை நடக்கக்கூடிய பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருப்பது அஃலல். ரமலானுடைய இறுதி 10 நாட்களிலே இஅ்திகாஃப் இருப்பது மிகவும் அஃலல், அதாவது மிகவும் சிறந்தது, மிகவும் ஏற்றமானது, சுன்னத்து முஅக்கதாவான காரியம் என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஅ்திகாஃப் என்கின்ற விடயம் நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே மங்கி போய் வரக்கூடிய சூழலை நாங்கள் பார்க்கின்றோம். இஅ்திகாஃப் இருப்பதற்கு நாமும் செய்து நம்மை சூழ உள்ள குடும்பத்தார்கள், நம்முடைய எதிர்கால சந்ததியினர்களுக்கு இஅ்திகாஃபை வலியுறுத்த வேண்டும். இஅ்திகாஃப் என்றால் என்ன, ஏன் செய்ய வேண்டும், அதனுடைய கூலி என்ன, அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன என்கின்ற இப்பொழுது நாங்கள் பேசிய விடயங்களை எங்களுடைய சின்னஞ்சிறார்களுக்கும் எங்களுடைய மனைவி மக்கள் அனைவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து இஅ்திகாஃப் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்தும் வலியுறுத்தியும் காட்டிய அந்த சுன்னத்து முஅக்கதாவை நாங்களும் செய்து ரமலானுடைய மாதத்தினுடைய அருளை பெற்ற நல்ல கூட்டத்தார்களில் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக என்று வேண்டி உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றோம். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.